ஏஐ யூஸ் பண்ணி நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பிச்சுப்பீங்க. ஜாப் பொறுத்த வரைக்கும். சார் என்னெல்லாம் ஏஐ எதுவுமே பண்ணாது சார். என்ன சார் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா, ஆஸ் அ ஆன்டர்பிரினரா வந்து எனக்கே ஒரு சின்ன பயம் இருக்கு ஏஐ பார்த்தா. ஏஜென்டிக் ஓஎஸ்ன்னு ஒண்ணு வருது. அத பத்தி இப்பதான் ஃபாரின்லலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஒரு 2, 3 இடத்துலலாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் காலி இல்ல அப்படின்ற மாரி. இல்ல ப்ரோ. அதுதான் முன்னாடியே சொன்னாங்க. நம்ம வந்து சயின்டிஃபிக் மூவிஸு நெறைய த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில பார்க்கும்போது இந்த மாரிலாம் வந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தான் நம்ம முன்னாடி நெனச்சிருப்போம். பட் ஆனா அதெல்லாம் ரியலா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு 2,00,000 சம்பாரிக்கிறேன் அப்படின்னா, நான் நல்ல பையன். இதே நான் வந்து ஸ்டார்ட் அப் வரேன். நான் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்னா, எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? இப்ப நான் பார்க்குற வரைக்கும் காலேஜஸ்ல வந்து ஏஐ பத்தி அதிகமான ஒரு அவேர்னஸே இல்ல. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து 2டே 2 விஷயம் தெரிஞ்சா போதும். ஒண்ணு வந்து ChatGPTன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியணும். எமர்ஜென்ட்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியணும். இந்த 2 ஆப் தெரியணும். வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் வரும். அத எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லா பிசினஸ்க்குமே இந்த மாரி ஒரு அசிஸ்டன்ஸ் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன பிரதர் நெனைக்கிறீங்க? ஆல்ரெடி நானே வீடியோல போட்டிருக்கேன் ப்ரோ. இப்ப நான் கோவமா பேசினா, நீ அதுக்கேத்த மாரி அது பேச ஆரம்பிக்கும். எனக்கு வந்து நெறைய கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. பட் நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுல புதுமையா ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க. ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு. வணக்கம் எவ்ரிஒன். நான் உங்க அஜித் பேசுறேன். பிராண்ட்மார்க் அகாடமியோட கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யாரு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன். நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு குறிப்பா நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேனல்ஸ்ல ஏஐ அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஃபர்ஸ்ட்டு பேரு தமிழ்நாட்டுல ஜெனக்ஸ் ஏஐ அண்ட் வந்து ஹரிவிகாஷ் சாரோட பேரு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த வந்து எங்களோட ஃபவுண்டர் தான் இன்னைக்கு காலைல சொன்னாரு. ஸோ ஏஐனாலே இவர் தான் கொஞ்சம் பீக்ல இருக்காரு. ஸோ அதனால வந்து நீயே அவர் கூட பாட்காஸ்ட் எடு, வேற யாரையும் செட் பண்ணிற வேணாம் அப்படின்னாரு. ஸோ அதனால இன்னைக்கு அவர நம்ம வந்து பாட்காஸ்ட் இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ நெறைய விஷயங்கள பேச போறோம். குறிப்பா வந்து இன்னைக்கு பிரசன்ட்டா டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த விஷயத்த வந்து எப்படி கிராக் பண்றது? இதனால வந்து நெறைய பேருக்கு வேல போயிரும் அப்படி இப்படின்லாம் நெறைய சொல்றாங்க. பட் அதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? என்ன ஆகும்? எப்படி வந்து இதோட மார்க்கெட் இருக்கு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இவர வந்து பிராண்ட்மார்க் அகாடமி சார்பா உங்கள வெல்கம் பண்ணிக்கிறேன் சார். தேங்க் யூ ஸோ மச். ப்ரோ ஆக்சுவலி நல்ல இன்ட்ரோவா இருந்தது. நான் இத எதிர்பார்க்கல. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த இன்வைட் ஃபர்ஸ்ட். நான் உங்க இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். உங்க பாட்ஸும் பார்த்துருக்கேன். நீங்க பேசுறதும் பார்த்துருக்கேன். எல்லாமே பார்த்துருக்கேன். ஓகே போலாம். போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு பேசிட்டு வரலாம். என்ன மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரலாம் தான் வந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நீங்க இன்ட்ரோலயே ஒரு கொஸ்டின் வச்சிட்டீங்க. எப்படிதான் நான் வந்து ஏஐ வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும். இப்போ பேசிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா விஷயத்துலயும் சொல்லி அடிச்சு நவுத்திட்டாங்க. எத்தனையோ பேர் அடிச்சு ப்ரோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பிச்சுப்பீங்க. ஜாப் பொறுத்த வரைக்கும். அடாப்ட் பண்ணல. சில பேர்லாம் சொல்லுவாங்க, "அதென்ன ஏஐ, நான் ஏஐ யூஸ் பண்ணாமயே கோட் பண்ணுவேன். ஏஐ யூஸ் பண்ணாமயே வீடியோ எடிட் பண்ணுவேன்." அப்படின்னா, அந்த ஸ்கேலபிலிட்டி கம்மியா தான் இருக்கும். டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வர முடியாது. ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்க தான் இல்ல ப்ரோ. என்கிட்டயே வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் வெபினார்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க, "சார் என்னெல்லாம் ஏஐ எதுவுமே பண்ணாது சார். என்ன சார் நீங்க பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா, ஆஸ் அ ஆன்டர்பிரினரா வந்து எனக்கே ஒரு சின்ன பயம் இருக்கு ஏஐ பார்த்தா. நம்மளையும் ஒரு வேளை ரீப்ளேஸ் பண்ணிரும். பிகாஸ் நான் வந்து அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கனால, நான் வந்து உள்ள ஏஐ இன்டகிரேட்டட் ப்ரோகிராமா எல்லாத்தையும் மாத்துற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதுவே எனக்கு ஒரு சின்ன பயமா தான் இருக்கு. ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏஐ இன்டகிரேட்டட்னு மாத்திட்டாங்க. நான் இன்னும் மாத்தாம இருக்கேன். அதுவே ஒரு ஆன்டர்பிரினரா எனக்கே அந்த பயம் இருக்கு. ஸோ நிச்சயமா ஏஐனா கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயம் இருக்க தான் செய்யுது. சில பேத்துக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. சரி, நீங்க இது சொல்றீங்க. எனக்கு உள்ள இருந்துட்டே எனக்கு அள்ளுவிடுது. ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, ஏஜென்டிக் ஓஎஸ்ன்னு ஒண்ணு வருது. அத பத்தி இப்பதான் ஃபாரின்லலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஒரு 2, 3 இடத்துலலாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். ஏன் அத சொல்றேன்னா, இப்ப நம்மலாம் எப்படி இருக்கோம்? நம்மளோட ஏஐ மூலம் என்ன இருக்கும்? நான் மெயில் ஐடிக்கு குடுப்பேன். என்னோட மெயில் ரிப்ளை பண்ணு. வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணு. இல்ல என் அலார்ம் செட் பண்ணு. நான் சிரி யூஸ் பண்ணும்போது, "ஹே சிரி செட் அலார்ம் ஃபார் 10 AM." இந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். இதை தாண்டி என்ன பேசலாம் அப்படின்னா, நான் இப்போ படுத்துட்டு இருக்கேனா, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தட் ஏஜென்டிக் ஏஐ அது ஓஎஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாம் இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரலாம். இவங்களே அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி வரலாம் அப்படின்னா, இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன். என்னோட ஐ வாட்ச் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வச்சு நான் எந்திரிச்சிட்டேன். என்னோட மோஷன் கேப்சர் வச்சு நான் எந்திரிச்சிட்டேன். அதுவே உனக்கு ரிப்ளேஸ் சொல்லணும்.
நீ எந்திரிச்சிட்டியா, சரி உனக்கு இவ்வளோ டம்ப் மெயில் வந்துச்சு, ஒரு 100 மெயில் வந்துச்சு, அதுக்கு நானே நிறையா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன், நீ போய் இவரை இன் பர்சன் நீ பார்த்தா போதும், உன்னோட மீட்டிங்கும் வந்து நான் க்ளோன் அனுப்பிச்சிட்டேன், நீ மட்டும் சும்மா போய் மூஞ்சியை மட்டும் காட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி. இந்த ரீசெண்டாக இந்த பில்லியனர் பங்கர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதில் ரொக்ஸானான்ட்டு ஒரு இது இருக்கும், அதை பார்த்து இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் காலி இல்லை அப்படின்ற மாதிரி லிட்ரலி சான்சஸ் இருக்குது. இல்லை ப்ரோ, அதுதான் முன்னாடியே சொன்னாங்க. நம்ம வந்து நிறைய சயின்டிஃபிக் மூவிஸு, நிறைய த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி நினச்சிருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் ரியலாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதுதான் இந்த ஏஐ உலகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக ஏஜென்டிக் ஓஎஸ்னு ஒன்று வருதா அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப க்யூரியஸாக தான் இருக்குது. எல்லாம் ஏஜென்டிக் ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் திடீர்னு ஏஜென்டிக் ஓஎஸ்ங்கிறீங்களே. நம்ம இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி நம்ம டைப் அடிக்கணும், லேப்டாப்பே இல்லாமல் நம்ம இப்போ ஜார்விஸ்லாம் என்ன கதை உங்களுக்கு சொல்லுங்கள். அயன்மேன் ஜார்விஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா டேய் வாவுடா இப்படி, அதுக்குன்னு நான் இப்படி காமிச்சு சூட் வந்து மாட்டுறதுக்கு அந்த அளவுக்கு சொல்ல. பட் இதெல்லாம் டூவபிள் தான். லைக் நியர் ஃபியூச்சர் இஸ் எனிதிங் இஸ் நியர். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த GPT 3.5 4.5 இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் பீரியட் ஆச்சு. 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மாடியூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெமினியில் 2.5 ஃப்ளாஷ்ன்ற இருக்கும், GPT 5ன்னு சொல்லுவாங்க. மாடல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. லைக் மாடல்ஸ் ஒன்று ஒரு பேராமீட்டர்ஸ் தானே. லைக் ஆல்மோஸ்ட் லைக் 100 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்துருச்சு, 75 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாமல் இல்லை, எல்லாமே சாத்தியம் தான். கொஞ்சம் வந்துடும், நியர் ஃபியூச்சர் தான், அவ்வளோதான். அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து ஐ ஃபீல் லைக் டேய் வாவ் இதுதான்டா எனக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர்த்த சோம்பேறியும் ஆக்கிரும். இன்னொன்று டெக்னாலஜி யூஸ் பண்ணாதவங்கள தூக்கி வீசிடும். இன்னும் சொல்ல போனால் அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நிவிடியா கம்பெனி ஓனர் வந்து ஏதோ ஒரு ட்வீட்டோ ஏதோ போஸ்ட்டு தான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன், வேற எங்கேயும் இல்லை. என்ன சொன்னாங்கன்னா லைக் கார்பெண்டர்ஸ் பிளம்பர்ஸ் நீங்களாம் தான்டா நெக்ஸ்ட்டு, லைக் நெக்ஸ்ட்டு. ஏன்னா லைக் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, வந்துச்சுன்னா திருப்பி ரோபோட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருந்தப்போ ஓகே ஃபைன், நம்ம வேலை என்றைக்காக இருந்தாலும் ஆப்பு தான். ஸோ அதுக்கு தயாராக இருந்து தான் நம்ம வந்து பண்ணோம். ப்ரோ இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, பேசிக்லி இப்போ நீங்கள் வந்து சரி நீங்கள் இருக்கீங்க ஓகேவா, எங்கள் அம்மாலாம் என்ன மாதிரி கேஸு அப்படின்னா, ஏன் அப்படி கேஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் நல்ல பையன். இதே நான் வந்து ஸ்டார்ட் அப் வரேன், நான் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, டே ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு வேலைக்கு போனால் அதுலேயே உனக்கு வந்து நல்ல சம்பளம், அதுலேயே ஐடியில் வேலைக்கு போனால் இனிமே சம்பளம் நிறையா வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 2 லட்சம் என்னோட ஆட் ஸ்பெண்டே 2 லட்சம் இருக்குது. நான் வந்து என்னோட பர் மந்த் காஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன்னா என்னோட ஆட் ஸ்பெண்டே 2 lakhs நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த டீவியேஷன் நான் சொல்லும் போது நான் இங்கே ஏஐ யூஸ் பண்ணி நான் பண்ணால் மட்டும்தான் என்னால் அப்ஸ்கேலும் பண்ண முடியும். இன்கேஸ் நான் பிஸ்னஸ்க்கு வரேன், இல்லை என்னோட பிஸ்னஸ்க்கு நான் வரல, நான் வந்து வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னா நான் 2 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் கன்ஃபார்ம் ஏஐ யூஸ் பண்ணாமல் என்னால் உள்ளே வந்து என்னோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேறு வழியே இல்லை. இப்போ எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள் லாஜிக், தயவு செஞ்சு வேலைக்கு போயிரு நீ. ஏன்னா ஆப்வியஸ்லி உன்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் எங்கள் அம்மா வந்து சிம்பிளாக சொல்கிறாங்க, பரவாயில்ல வேலைக்கு போ. எதுக்குப்பா இவ்வளோ? ப்ரோ எங்களோட மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமா, ரிலேட்டிவ்ஸே வச்சுக்கலாமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக்னன்ட் பொசிஷன் வந்துடுறாங்க வேலைக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஓட முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு திருப்பி அதே ரெக்கரிங்காக வந்துட்டே இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன், உன்னால் அந்த வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறியா, கஷ்டப்படு, உன்னால் ஒரு அவுட்ரேஜ் லிமிட் வந்துடும். அதுக்கப்புறம் நீ டேரெக்டாக என்ன பண்ணு அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கோ. சூப்பர். ஏஎஸ்ஸை சர்வீஸாக பண்ணிக்கோ, வேலை முடிச்சு போச்சு. லைக் உன்னால் ஜிபிடி உருவாக்க முடியலன்னா ஜிபிடி வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போ, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பேசிக்லி லைக் இட்ஸ் லைக் அப்கிரேடிங் யுவர் ஸ்கில் யூஸிங் ஏஐ, அவ்வளோதான். சூப்பர் பிரதர். இன்னும் ஒரு கொஷின் வந்து ஆஸ் அ அகடமிக் ப்ரொஃபஷனலாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் உங்களுக்கு ஆஸ் அ ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் என்ன கொஷின் அப்படின்னா பிரதர், இப்போ நான் பார்க்குற வரைக்கும் காலேஜஸில் வந்து ஏஐ பற்றி அதிகமான ஒரு அவேர்னஸே இல்லை.
நான் பார்த்த வரைக்கும் ஆஸ் அகடமிக்ஸ் ப்ரொஃபஷனலாக நான் சொல்கிறது ஏஐ பற்றின அவேர்னஸே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணுமா, இல்லை அவங்கெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்களா? காலேஜில் யாருக்குமே அந்த அவேர்னஸே இல்லை. நான் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நான் பார்த்த நிறைய காலேஜஸில் ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. என் மேலே சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, ப்ராம்ப்ட்டுங்கிற வார்த்தையே நான் 4 வருஷமாக தான் கேட்டுட்ருக்கேன். ஹார்ட்லி 3லேருந்து 4 வருஷமாக தான் கேட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டே சொன்னால் இப்படி லிட்ரலி நான் லைக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இது வந்து இப்போ ChatGPT வந்ததுக்கப்புறம் ப்ராம்ப்ட் அடிச்சு பழகுவீங்க, அந்த நம்ம அந்த வாக்கியத்தில் இந்த ப்ராம்ப்ட்டுங்கிற வேர்டே அப்போ தான் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கோட் அடிச்சியா, நீ வந்து சர்ச்சில் போய் சர்ச் பண்ணியா, இப்படி சர்ஃப்ன்ட்டு ஒன்று இருக்குது, கூகுள்ன்ட்டு ஒன்று இருந்துச்சு, நீ வந்து கூகுள் பண்ணியா, இதெல்லாம் டேர்ம்ஸ் தான் இருந்தது. ப்ராம்ப்டிங்னு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க? ரீசெண்டில் தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே இப்போ தான் வந்திருக்கும். அது எனக்கே இப்போ தான் அது ரீசெண்டாக தெரியுதுன்னா, கன்ஃபார்மாக காலேஜுக்கு போகும்போது அவங்க அது படிக்கும்போது சிஎஸ்சி சிலபஸில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் வந்து லேங் செயின் வரும், எல்எல்எம் வரும், இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு யோசிப்பாங்க. அண்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன, காலேஜ் வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க ப்ரோ, பட் அது எங்கேருந்து படிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். இப்போ நான் வந்து லைக் டெக்னிக்கலி நான் வந்து ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ கிராடு. இப்போ நான் வந்து என்னோடய தேடல்னால உட்காந்து எல்லாத்தையும் பார்த்தேன், என்னென்ன பண்ணும் ஏது பண்ணும் எல்லாத்தையும் பார்த்து நான் கற்றுக்குறேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்களோட வேலை பண்ணாங்க, அவங்களும் தேடி கற்றுக்கலாம். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா, ஒரு சீரீஸ் வரப்போகுது, அது நான் எனக்கு தெரில இந்த வீடியோக்கு முன்னாடி அதை போட்டுருவேனா, இதுக்கு வரலனா தெரில. எங்கள் பாட்டி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபன் ஃபேக்ட் தான். திருப்பி எங்கள் பாட்டிக்கு போய் நான் ப்ராம்ப்டிங்னா என்ன அப்படின்றது தெளிவாக ஒன்று சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியோட பிரச்சனை என்னன்றதை நான் கேட்டேன். எங்கள் பாட்டி என்ன பிரச்சனை சொன்னாங்கன்னா, நீ வாட்டிக்கு என்னத்தையோ போட்டு உருட்டிகிட்டு இருக்க லேப்டாப்பில், நீ என்ன எனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது எங்கள் பாட்டி வந்து, ப்ரோ அது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது எனக்கு வந்து வேற லெவல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னாங்கன்னா, குக்கர் 3 விசில் விட்டுச்சா 4 விசில் விட்டுச்சான்னு நான் எப்படி எண்ணுவேன்? நல்ல லாஜிக் தான். சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எங்கள் பாட்டிக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் வந்து இது வந்து ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கோங்க, இந்த பொருள்கிட்ட நீங்கள் பேசுங்க, அதுவே ப்ராம்ப்ட் கொடுத்துரும். ப்ராம்ப்ட்னா என்னன்னு கேட்கும்போது, உங்கள் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், நீங்கள் சொல்கிற லாங்குவேஜை அதை கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி தள்ளிடும், விச் மீன்ஸ் எல்எல்எம்க்கு புரியிற மாதிரி தள்ளிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். எங்கள் பாட்டிக்கு வந்து நான் ஓப்பன்ஏயோட இது அமுத்தி விட்டேன், லைக் என்ன அந்த ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, லைக் வாய்ஸ், அதில் அமுத்தி விட்டேன், உங்களுக்கு என்ன வேணுன்றதை சொல்லுங்கள், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னேன். எங்கள் பாட்டி சொன்னாங்க, நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து ப்ராம்ப்டாக கொடு, ஒரு வெப் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்டாக கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஒரு ப்ராம்ப்டே கொடுத்துச்சு, எப்படி வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்ட்டு ஒரு ப்ராம்ப்டே கொடுத்துருச்சு. நான் அதை என்ன பண்ணேன், சரி பாட்டி உங்களுக்கு இது கிடச்சிச்சு இல்லை, இதை தூக்கி கொண்டு போய் எமர்ஜென்ட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். எமர்ஜென்ட்டுன்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் பாட்டி வந்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ண தெரியாதுங்க, ஹானஸ்ட். நான் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணேன். எங்கள் பாட்டி வந்து பேசினாங்க, எங்கள் பாட்டி வந்து பேசினும்போதே அதை வந்து கலோக்கியலாக தான் பேசினாங்க, தமிழ் கலந்து இங்கிலீஷ் கலந்து இந்த மாதிரி தான் பேசினாங்க. அதை தூக்கி கொண்டு போய் எமர்ஜென்ட்டுன்னு ஒரு டூலில் போட்டேன், அதுவாக வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருச்சு. வெப் அப்ளிகேஷன் கொடுத்தோடனே விசிலுக்கு வந்து சும்மா வந்து ஃபோனில் வச்சு காமிச்சேன், விசில் எத்தனை விசில் வருதுன்னு கவுண்ட் கொடு அப்படின்ற மாதிரி. அதுவும் எக்ஸாக்டாக ஃபங்க்ஷனாலிட்டியோட ஒர்க் ஆச்சு. இப்போ தெரியுதுங்க, அவங்க வயசில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அவங்க பண்ண முடியும். அட் த எண்டு அகெயின் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. கான்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு, இதை வந்து நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணணும்னா செம்ம டீபக்கிங் பிரச்சனை இருக்கும், எரர் இருக்கும். பேர நான் இருக்கேன்ல, அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒன்று ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ப்ரோ இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே புதுசாக இருக்குது. இது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, உண்மையை சொல்கிறேன், யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு வயசானவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எனக்கு இருக்குங்கிறத சொல்லி அதுக்கு நீங்கள் ப்ராசஸ் வேறு பண்ணி கொடுத்துருக்கீங்க. வேறு மாதிரி இல்லை ப்ரோ, என்னை வந்து ஒரு மாதிரி என்னத்தை அப்போ பாரு தட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கும்போது, உங்களுக்கு என்ன வேணும் நான் ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ அவங்களுக்கு வந்து 2 விஷயம் தெரிஞ்சால் போதும். ஒன்று வந்து ChatGPTன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியணும், எமர்ஜென்ட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியணும், இந்த 2 ஆப்பு தெரியணும். அப்புறம் நான் பேசுகிறதுக்கு அந்த பட்டன் அமுத்துனா நான் பேசுவேன்னு தெரியும். பேசினா அதுவே எனக்கு கொடுத்துரும், அதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். அது மட்டும்தான் என் வேலை. அது நான் பண்ணேன் லிட்ரலி, அவங்களால பண்ண முடியாது, அதனால் நான் பண்ணி காமிச்சேன்.
சரி நெக்ஸ்ட் டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் அந்த வீடியோ மட்டும் நல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே சீரியஸாக போயிடும். நான் கண்டிப்பாக நல்லா போகும். சூப்பர். பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, இதோட எண்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? வந்துச்சா அவுட்புட்டு? சவுண்டை டிடெக்ட் பண்ணிருச்சு. அது 1 2 3ன்னு டிடெக்ட் பண்ணி காட்டிருச்சு. ஆனால் இப்போ நான் அதை லோக்கல் ஹோஸ்ட்டில் போட்டு ரன் பண்ணி, இப்போ அதோட இது கன்சோலில் தான் இருக்கும். நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணி நான் ஏதாச்சும் சும்மா விளையாட்டுக்கு ஒரு டொமைனில் போட்டு ஏடபிள்யூஎஸ்க்கு கொடுத்து சர்வரில் டிப்ளாய் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியத்துக்கு போகலாம். பட் அதுக்கு நான் கொஞ்சம் செலவு பண்ணணும், சர்வர் வாங்கணும், லைக் டொமைன் வாங்கணும், இதெல்லாம் பண்ணலாம். பட் இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட்லேயே வச்சு கொடுக்கலாம். இது மாதிரி ஒருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிட்டு போய்க்கலாம். சிம்பிள் ஆஸ் தட். இப்போ எங்கள் பாட்டிக்கு என்ன புரிஞ்சிருக்கும், ப்ராம்ப்டிங்னா என்னன்னு தெரியும். இப்போ எங்கள் பாட்டிக்கு நான் அந்த பட்டனை அழுத்துனா நான் பேசுவேன், அது ப்ராம்ப்டாக கொடுக்கும், என் பிரச்சனையை கொடுக்கும். அதுவும் எங்கள் பாட்டி வந்து எவ்வளோ டீட்டெயிலாக பேசினாங்கன்னா, நான் வந்து பொழுதன்னைக்கு உட்காந்துட்ருக்கேன், மத்தியானம் ஆனால் எப்போ பாரு எனக்கு இந்த கொஸ்டின் வருது, 3 மணிக்கு 3 விசில் விட்டுச்சா இல்லை 4 விசில் விட்டுச்சான்ட்டு. இப்படி பேசும்போது ChatGPT எப்படி கன்சிடர் பண்ணிடுச்சுன்னா, ஓகே அவங்க வந்து சாதாரணமாக பேசுகிறாங்க, ஆனால் அதோட இன்புட்ஸ் எப்படி எடுத்துக்கினா ChatGPT வேற லெவலில் எடுத்துக்கிச்சு. பொழுதன்னைக்கு எடுத்துக்கிச்சு. நான் டெய்லி உட்காந்துருக்கேன், இது என்னோட ரியல் டைம் ப்ராப்ளம். இதை வந்து எங்கள் பாட்டி நான் பிறந்ததுலேருந்து இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா பிறந்ததுலேருந்து பண்ண மாட்டாங்க. சரி ஒரு 10 வயசுக்கு அப்புறம் 15 வயசுக்கு அப்புறம் பண்ணிடுவான். ஆனால் பிறந்ததுலேருந்து பண்ணும்போது ChatGPT அது என்னவா எடுத்துக்கிச்சுன்னா, இட்ஸ் லாங் டைம் ப்ராப்ளம் போல் அப்படின்றது. அவங்க பேசுகிற சாதாரண விஷயத்தையும் இது வந்து ஒரு ட்வீக்ஸாக எடுத்துக்குது. எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக ப்ராம்ப்ட் வருது. இதுதான் உன்னோட மெயின் கோல், அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன்ற மாதிரி கொடுக்குது. ஸோ இதெல்லாமே லைக் இன்னொரு ஃபன்னி ஃபேக்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா, அதுவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துச்சு. இது மாதிரி 5 விசில் வந்துச்சுன்னா உனக்கு அலார்ம் செட் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது, எங்கள் பாட்டி பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கடா, புரிஞ்சுக்கோடா. ஸோ இதில் வந்து ChatGPTயும் எமர்ஜென்ட் அப்படிங்கிற டூலை மட்டுமே வச்சு இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கீங்க. சூப்பர். எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ பிரச்சனை வரும்போது லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த லேர்னிங் அவங்க தேடல் தான். இப்போ நீங்கள் அகாடமி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் தேடல் உங்களே ஏன் பிலீவ் பண்ணி வரணும். சரி உங்ககிட்ட வந்தால் எனக்கு வந்து இந்த ப்ராசஸை ஈஸி பண்ணி கொடுப்பீங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ 1 2 3 4 5 லைக் 1லேருந்து நான் டேரெக்டாக 7 போகாமல் நடுவில் 2 3 4 5 6 இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுப்பீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வருவோம். அதே மாதிரி ப்ராசஸ் தான் நிறைய பேர் நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேடல் ஆப்வியஸ்லி ப்ராப்ளம் இருந்தால் போதும் ப்ரோ, தேடல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் கட்டணை தூரும் மணர் கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. கிணற தோண்ட தோண்ட தண்ணி வரும். அதே மாதிரி அறிவை தேடி ஓட ஓட அறிவு வளரும். இதில் என்ன வேற லெவல் இம்ப்ரெசிவ் ஃபேக்ட்னா, நான் சொன்னதை எங்கள் பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ரோ பாட்டிக்கு 78 வயசு, கிட்டத்தட்ட 83 வயசு, 47 80 வயசு கிட்ட ஆக போகுது ப்ரோ. புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு முன்னாடி நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன்னா இல்லை வீடியோக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணுறேன்னா பார்ப்போம். அது ரொம்ப சூப்பரான ஒரு இன்புட். எனக்கு அந்த ஏஜென்டிக் ஓஎஸும் பயங்கரமான இன்புட்டு, இப்போ சொன்னதும் பயங்கரமான இன்புட் தான் எனக்கு. இப்போ மார்க்கெட்டிங் பர்பஸ்க்குன்ற நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். லைக் இன்னொருத்தவங்க எஜுகேஷன் பர்பஸ்க்குன்னு எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து ஆப்ரேஷன் பர்பஸ்க்கு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் ஒரு பர்பஸ் தான். அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அதை போய் அப்படியே அங்கே கொட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி தான் அது பதில் சொல்லணும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹாலுசினேட் பண்ணியும் சொல்லணும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் சொல்லணும். ஸோ இட்ஸ் லைக் வாட் யூ கிவ் யூ கேன் ஈஸிலி கெட் இட் ஃப்ரம் ஏஐ. அது உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் இப்போ சப்போஸ் இந்த வீடியோ சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். நான் கமெண்ட்ல லிஸ்ட் டவுன் பண்ணுங்கன்றலாம், ஆட்டோமேட் பண்ணி விட்டுலாம். லிஸ்ட் டவுன் பண்ணுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? என் மைண்ட் எப்படி யோசிக்கும், சரி பர்சனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை கொடுத்துருவேன். சிம்பிள். அது என்ன ஒரு 5000 இல்லை 3000 போட்டு கொடுத்தேன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்று சொல்லிக்கிறேங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக என் சார்பாக அவர் பண்ணி கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ அந்த பிரச்சனை எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியதான். வேறு வழி இல்லையே. நம்ம ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனை இருக்கும் அதை சால்வ் பண்ணுறது தானே நம்ம வேலை. ஸோ எக்ஸாக்ட் பிரதர். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹரி விகாஷ் அப்படிங்கிறவர் வந்து வாய்ஸ் ஏஜென்ட் தான் அதிகமாக பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், மார்க்கெட்லேயும் நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து எனக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, அந்த ஒரு ரயில்வே டிக்கெட் ஒன்று புக் பண்ணேன். அதாவது ஃப்ரம் சென்னை டு ஹைதராபாத், ஓகேங்களா. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டிக்கெட் வந்து பேமெண்ட் டெபிட் ஆயிருச்சு அந்த ஆப்பில் இருந்து. அந்த ஆப்போட பேர் நான் சொல்ல விரும்பலை. டெபிட் ஆயிருச்சு, ஆனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, டிக்கெட் புக் ஆகவே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆகலை ஃபார் சம் சர்வர் எரர் அப்படின்னு. ஆனால் எனக்கு பேமெண்ட் டெபிட் ஆயிருச்சு, கூகுள் பேலேருந்து எல்லாமே ஆயிடுச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அவனோட கான்டாக்டஸில் போயிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும்போது ஒரு லேடி பேசுனாங்க என்கிட்ட. வணக்கம் அஜித், நீங்கள் தான் இந்த டிக்கெட்டை புக் பண்ணீங்களா அப்படின்னா, ஆமாங்க நான் தான் புக் பண்ணேன் அப்படின்ட்டு. கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சுது அது ஒரு ஏஐ வாய்ஸ் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு அதுக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது ஏஐ இப்படியெல்லாம் பேசுதா நம்மக்கிட்ட? முன்னாடியெல்லாம் ஐவிஆர்எஸில் 1 அமுத்தவும் 2 அமுத்தவும் சொல்லி, இப்போல்லாம் அந்த மாதிரியே இல்லையே. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் லிட்டரலி சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு மண்டை காஞ்சிருச்சு அது கூட பேசுகிறதுக்கு. நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுது. சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு டிக்கெட் புக் செய்திருக்கிறீர்கள், அவங்களுடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் நானும் சொல்கிறேன், இல்லைங்க அது பேமெண்ட் டெபிட் ஆயிருச்சு, நீங்கள் மீண்டும் உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் சென்னையிலிருந்து ஹைதராபாத் வரை டிக்கெட் புக் செய்துள்ளீர்கள், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இது என்ன பிரச்சனை? இது ஏஜென்டிக்கே அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுகிறீங்க, நீங்களே பேசுகிறீங்க. பட் இது கரெக்டாக அவன் ப்ராசஸ் பண்ணாமல் விட்டானா இல்லை என்னது? சிம்பிள் லாஜிக். நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருப்போம் கரெக்டாக. கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம், பேமெண்ட் ப்ராசஸிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம், அந்த பேமெண்ட் ஃபினான்ஷியல் டீம் போயிருச்சா அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு கூப்பிட்டது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை மட்டும் தான் திருப்பி சொல்லும். நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் என் டெபிட் ஆயிடுச்சுன்னு கேட்டால், அது ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா லூப் பண்ணியிருக்கலாம். ஸ்குவாட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் டெபிட் ஆயிடுச்சா, அப்போ நான் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணியிருக்கலாம். பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வந்துடுறேன். நீங்கள் வந்து வாய்ஸ் டெக்கு தான் நாங்கள் மெயினாக பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி அந்த வாய்ஸ் டெக்கே எனக்கு தெரியல, அது எப்படி அது வந்து ஃப்ளாக்ஷிப்பாக மாறிச்சுன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து மெயினாக பண்ண ஆரம்பித்தது ZenX AIன்ட்டு இருக்கும். நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ZenX AI அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். N8N, மேக்கு, ஜாப்பியர், பேப்லி அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் அது. அதை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கே பிரச்சனை வந்துச்சு. நான் போய் லைக் ஆப்வியஸ்லி விற்கும் போது தான் வரும் உங்களுக்கு பிரச்சனை. பிஸ்னஸ் டீம் வச்சுட்டு பண்ணும்போது, இது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கேடா, சரி வாய்ஸ் டெக்குக்கு போகலாம், வாய்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஃபார்ச்சுனேட்னு சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட் ப்ராடக்ட் எங்களுக்கு. ஆனால் இது ஃப்ளாக்ஷிப்பாக இப்போ எல்லா இடத்துலையும் இதுதான் போகுது. வாய்ஸ் ஏஜென்ட். இது வந்து நீங்க பேர் சொன்னாலே அதுதாங்க எங்களுக்கு ரியல் எஸ்டேட் பத்தி கால் வருது, எல்லாம் வீடியோ போடுறீங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸாக்ட்லி. அது வந்து எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துச்சு அந்த ப்ராடக்ட்டு. அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம். இப்போ அது எங்கள் கம்பெனிலேயே ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் மாதிரி போயிடுச்சு. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் வரும், அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நாங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கெலாம் பிச் பண்ணும்போது வாய்ஸ் டெக் இருக்கா அப்படின்ட்டு உள்ளே போய், ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு வாய்ஸ் டெக்குங்கிறது வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே லைக் கேட் கீப்பர்ஸ்லாம் உடச்சி தூக்கி வீசிட்டு உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்க வாய்ஸ் டெக் உள்ளே போயிட்டாங்கன்னா அடுத்தது என்ன வருவாங்க, ஏஐ ஆட்டோமேஷன் வருவாங்க, அதுக்கும் நான் போகிறேன். சாட்பாட்டுக்கு வருவாங்க, அதுக்கும் நான் போகிறேன். ஏஐ ஆட்டோமேஷனுக்கு நான் போகிறேன். வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனுக்கு நான் போகிறேன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபுல்லாகவே வந்துடுது. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு என்னோடய மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் நான் அங்கே சேல் பண்ணிடலாம் ஒரு கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாதம் சர்வ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆஸ் அ வெண்டாராக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, தம்பி உங்ககிட்ட இது இருக்காப்பா அப்படின்றவர் கேட்பாங்க. கேட்டுட்டு தான் மற்ற வெண்டார்ஸ்க்கே போவாங்க. இல்லைனாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கம்பெனிக்கு இது தேவை இருக்குன்ட்டு, நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே பிரதர், எனக்கு இனி ஒரு கொஷின்னு. இந்த கொஷின் வந்து ஒரு மார்க்கெட்டிங். சாரி டு இன்டரப்ட். இப்போ நீங்கள் அந்த இது பேஸ்ட்டுன்னு சொன்னீங்க, ரிப்பீட்டேட்டிவாக பேஸ்ட்டுன்னு சொன்னீங்களா, அங்கே வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணலாம். ஓகே, காலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் வைக்கலாம். அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர்னு ஒரு இது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக பேசும்போது ஹாலுசினேட் பண்ணி பேசி இருந்தது அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது, அதை மெயின்டைன் 0லேருந்து 0.3க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது பேசும். ஸ்கிரிப்ட் என்ன வச்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது பேச ஆரம்பிக்கும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நான் உங்களுக்கு அதோட லைவ் எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு அதோட லைவ் காமிக்கிறேன். அதோட ஆப்போட பேர் வந்து நான் சொல்ல ஆசைப்படலை. நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன்.
என்ன ஆப்புன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ஆப்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் சப்போர்ட் போகிறேன். ஓகே இப்போ பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டாக நான் டிக்கெட் புக் பண்ணது. சரிங்களா? ஓகே இப்போ வந்து நான் போய்க்கிறேன். அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து கால் அப்படின்னு அவனே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே. இப்போ இதுக்கு நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். I'm Tara from Confirm Ticket. Please tell me in which language you want to continue the conversation, Hindi or English? இங்கிலீஷ்னு நான் சொல்கிறேன். ஓகே, யா இங்கிலீஷ். No problem. யா You have 3 bookings from Chennai Egmore to Hyderabad Kachigoda on 10th October 2025. Please tell me which one you need help with. ஆக்சுவலி Payment initiated to booking with payment success. Booking failed. Another booking with payment initiated. Which one should I check for you? see my payment is initiated but my ticket is not yet booked. Looking into this. Yeah, I'm looking into debt. With payment initiated for Chennai Egmore to Hyderabad Kachigoda on 10th October 2025. Could you please specify if you mean the first one or the third one? It's the first one. Got it. Your booking from Chennai Egmore to Hyderabad Kachigoda on 10th October 2025 shows payment initiated, but the ticket is not yet booked. The chart is prepared and the booking is under the flexible cancellation FCF plan. Let me know how else I can assist you with this. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இது எக்ஸாக்டாக அதுக்கு புரியவே இல்லை. நம்ம வந்து என்னோட பணம் டெபிட் ஆயிருச்சு, ஆனால் அவன் சொல்கிறான் டெபிட் ஆயிருச்சு எனக்கு, ஆனால் இப்போ சொல்கிறான் கேன்சல் ஆயிருச்சு, சார்ட் ப்ரிப்பேர் ஆகி கேன்சல் ஆயிருச்சுன்னு. ஆனால் லாஸ்ட் மந்த் அக்டோபர் 10 புக் பண்ணது அது. இப்போ இந்த டைமில் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நீ சார்ட் ப்ரிப்பேர் ஆகலை, புக்கிங் கேன்சல் ஆயிருச்சுன்னு. ஓகே, இதில் வந்து நான் வந்து லைவாக பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் 2 விஷயம். லைக் இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த நிறைய பேர்த்துக்கு இந்த ஏஐ கூட பேசும்போதே நிறைய பிரச்சனை வரும். இல்லை ப்ரோ இப்போது நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது விச் மீன்ஸ் பெருசாலாம் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 8 மாதம் 9 லைக் ஆல்மோஸ்ட் 1 இயர் பிஃபோர் நான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் வாய்ஸ் டெக்குள்ளே. அப்போது வரும்போது என்னோட 100 கால்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னா 10 பேர் ஆன்சர் பண்ணுவான், ஏஐ கூட பேசுவோம், பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்போது அது வந்து 20 மாறி இருக்குது, 25 பேராக மாறி இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அது ரெக்கார்டட் வாய்ஸ் இல்லை, அது ஏஐ தான் பேசுது. நான் பேசினா என் பிரச்சனைக்கு அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வரும், இல்லைன்னா என்னால் ஹியூமன் கூட பேச முடியும் ஈஸியாக அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் இப்போ நீங்களே வந்து ஏஐ கூட பேசுகிறீங்க, இப்போது நம்ம ஏஜ் குரூப் இருக்க மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது பார்த்தீங்களா, நான் சொல்கிறது புரிஞ்சுக்காமல் அது திருப்பி அதுவே பேசிக்கிட்டு இருக்குப்பா, அதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட். இப்போ இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் லிங்கிங் கூட லிங்க் இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கிற ரிப்போர்ட்டை எடுத்து இது பேச முடிஞ்சிருக்காது. ஸோ தட்ஸ் ஒன் ரீசன். செகண்ட் ரீசன் இல்லை அப்படின்னா இவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து உனக்கு பேமெண்ட் டெபிட் ஆனதுக்கு பற்றி நீ பேசவே தேவையில்லை, கேன்சல் ஆனதை மட்டும் சொல்லுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கான்வர்சேஷன், எண்டிங் கான்வர்சேஷன். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா ஏஐ கோட் நிறைய பேர் பேசவே தெரியாது ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்கள் பேசும்போதே நீங்கள் பேசுனீங்கன்னா அது பேசுறதுக்கு லிசன் பண்ணி கேட்க ஆரம்பித்தோம். இது இல்லைன்னா திடீர்னு என்ன பண்ணும், அதை ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, அதான் ஸ்கிரிப்ட் டெக்னிக்கலி சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு, அந்த ப்ராம்ப்ட்டை ஃபுல்லாக பேசிடும். பேசினதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறதே கேட்கும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குன்னா ஒரு வேர்ட் சொன்னீங்கன்னா அது ரெகக்னைஸ் பண்ணாது டக்குன்ட்டு, கூட யா சொல்லுங்கள் என்ன வேணும் இப்படின்ற பேசுனீங்கன்னா தான் அதுக்கு பூட் டைம் ஆகி ஓகே இவங்க பேசுகிறாங்க நம்ம கூடன்ட்டு எடுத்துக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் இருக்குது, அது நம்ம நிறைய பேர்த்துக்கு வராது. நம்ம டெலிவரி நிறைய பேர்த்துக்கு பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது போக தான் உங்களுக்கு லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்கள் நாலேஜ் பேஸில் அவங்களுக்கு எல்லா ஃபீடும் இருக்கும். ஒன்ஸ் ஃபீட் வர அவங்க நாலேஜ் பேஸ் இன்க்ரீஸ் ஆக லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகிரும்னு சொல்லி நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்குது, சத்தியமாக இருக்கும். சால்வ் பண்ணுறதை விட இந்த வாய்ஸ் டெக்குன்ற போது இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். பட் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸும் நம்ம கொடுத்ததாகணும். லேட்டன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹாலிஸ்னேட் இல்லாமல் எப்படி கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ டைரெக்டாக இது வெப் காலுக்கு கனெக்ட் ஆச்சு கரெக்டாக, லைக் டெக்னிக்கலி வெப் காலில் கனெக்ட் ஆகுது. இதுவே வந்து அவங்க நம்பரில் கனெக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இந்தியன் நம்பர்ஸில் கனெக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஐடியாலஜிலாம் நம்ம உள்ளே கொண்டு போகணும். ஓ சூப்பர். ஏன்னா இப்போ வந்து டிவிலியோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்தியன் நம்பர்ஸ் கொடுக்கறதே எனக்கு தெரிஞ்ச மேஜர் 2 ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, பிலிவியோ, எக்ஸோட்டல். இந்த 2 ப்ரொவைடர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது, எப்படி நம்மளோட பர் மினிட் காஸ்டிங்காக கம்மி பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வேப்பி யூஸ் பண்ணலாம், 11 லேப்ஸ் யூஸ் பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்து
ஓரளவுக்கு லைக் காம்படிட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். மினிட்ஸ் பேசிஸில் தான் அடிச்சுன்னு இருக்குவாங்க. லேட்டன்சியும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. லேட்டன்சினா பூட் டைம் அண்ட் லேட்டன்சின்னு 2 டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. பூட் டைம்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி ஒர்க் ஆகும்னா, எடுத்தோடனே பேசுது பார்த்தீங்களா, அது வந்து 0.5 செகண்ட்ஸில் பேசுதா, 1 செகண்டில் பேசுதா, இல்லை 2 செகண்ட்ஸில் பேசுதா, அதுதான் பூட் டைம். ரீலோட் பண்ணி உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வர லேட்டன்சி, நார்மல் கான்வர்சேஷனில் பேசும்போது பேசுது இல்லையா, அது லேட்டன்சியில் வரும். அது எப்படி பேசுது. ஸோ இதெல்லாம் 2 பேராமீட்டர்ஸ் வந்து வச்சுப்பாங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சூப்பர். ஓகே பிரதர். அடுத்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அ மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டு, நீங்கள் இதில் வந்து டீப் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பிரதர் நினைக்கிறீங்க? இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இது தேவையா? இதனுடைய மார்க்கெட் எப்படி இருக்கும்? இது எப்படி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பொறுத்த வரைக்கும் டெலிகாலிங் இண்டஸ்ட்ரீஸில் டெலிகாலர்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணி, இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது 10 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், 10 மெம்பர்ஸ் உங்கள் டெலிகாலிங் டீமில் இருக்காங்கன்னா, அதில் மினிமம் 40% 60% வரைக்கும் ஒமிட் பண்ணலாம். 40% 60 6 4 பேர்த்த நீங்கள் தூக்கிட்டு பேலன்ஸில் இருக்க இந்த 4 பேர்த்த வச்சோ 6 பேர்த்த வச்சோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டீம் சைஸை ரிடக்ட் பண்ணலாம். ஆனால் இதையே டிபெண்ட் பண்ணி நம்மளால் இருக்க முடியாது ஃபுல்லாக. ரைட் நோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சொல்கிறேன் நான். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு என்னோட இந்த ஸ்டேட்மெண்ட்டே மாறும். ப்ரோ 60% விடுங்க ப்ரோ, 80% பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு 1 இயர் கழிச்சோட என் ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம், 100% கூட வைப் அவுட் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா சிம்பிள் ப்ரோ, நான் வந்து இது நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் இந்த வாய்ஸ் டெக்குள்ளே வந்தீங்க ப்ரோ, என்னோட டெலிகாலரோட சேல்ரி வந்து நான் வந்து 13,000 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் ப்ரோ. இதுதான் என்னோட சேல்ரி நான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து சென்னை மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தேன். நான் சொல்கிறேன், என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அவ்வளோதான். 13,000 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் தான் என்னோட கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நான் அந்த ஸ்கேல்லே தேட ஆரம்பித்தேன். என்னோடய லெவல் இப்போ வந்து 15,000 வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் இப்போ நியூ டு த மார்க்கெட், பூட் ஸ்ட்ராப்டு, மொத்த ஃபண்டையும் எடுத்துகிட்டு வந்து போடல. எங்கள் கம்பெனியோட நீங்கள் ஸ்மாலாக எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நான் அந்த 15,000 to 20,000 நான் ஈரோடுக்கெல்லாம் போனேன் அப்படின்னா எனக்கு 8,000 10,000க்கே கிடைச்சாங்க டெலிகாலர்ஸ். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நான் ரேஞ்சை பிடிக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க லீவ் போட ஆரம்பித்தாங்க, வரவாங்க போவாங்க, திருப்பி எனக்கு ஸ்டே ஆக மாட்டாங்க. முக்கியமாக இது போக இன்னொன்று என்ன மெயினாக பெரிய பிரச்சனை, டெலிகாலிங்க்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் லைக் பிடிஇஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடுச்சு. நானே இவ்வளோ நேரம் பிடிஎஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி. டெலிகாலர்ஸ் டிஃப்ரெண்ட். லைக் ஏன்னா என்னோடய கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்தா போதும் அவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எல்எம்எஸ்லேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதா, இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் திருப்பி யூசர் பாஸ்வேர்டை நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக போடாதீங்க, ஃபர்கட் பாஸ்வேர்ட், இந்த மாதிரி வேலைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்க்கும் இருக்குது. பிடிஎஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பிடிஎஸ்க்கும் டெலிகாலர்ஸ்க்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும்போது எனக்கு உள்ளே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து லேயர் 1 ஃபில்ட்ரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ பிடிஎஸ் என்ன பண்ணுவாங்க, டெலிகாலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு டிஃப்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டெலிகாலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க, இவங்க டைமுக்கு வருவாங்க. ஆனால் லைக் மீட்டிங் எடுக்கிறது என்னோட பிடிஏ எடுப்பாங்க, சேல்ஸ் பிச் கொடுப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க, க்ளோசிங் பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இமோஷனல் கனெக்ஷன் பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுனால கேட்குறேங்க. இந்த ஏஐ வந்து அடுத்த வருஷன் ஏதாவது இமோஷனல் சென்சிங் பண்ணுற மாதிரி ஏதாவது கொண்டு வராங்களா, இல்லை வந்துருச்சுங்களா? ஆல்ரெடி நானே வீடியோவில் போட்டிருக்கேன் ப்ரோ. லைக் இப்போ நான் கோவமாக பேசினா நீ அதுக்கேற்ற மாதிரி அது பேச ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு ரூட் கஸ்டமராக நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேசுகிறேன், ஏன் நீ லூஸ் மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு எனக்கு திருப்பி கால் பண்ணிருக்கேன், எங்கேருந்து எனக்கு நம்பர் கிடச்சதுன்னு நான் பேச ஆரம்பிச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு காம் டவுன் பண்ணும். ஓகே ஃபைன், நீ வந்து கோவமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு காம் டவுன், கேன் செக் அவுட் மை வீடியோஸில் இருக்குது. சூப்பர். அந்த மாதிரிலாம் பண்ணும் சில டைம்ஸு. அதே நான் சர்காஸ்டிக்காக பேசினேன்னா அது கண்டுபிடிக்காது. நான் சிரிச்சிட்டே கோவமான ரூட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டுபிடிக்க கொஞ்சம் திணறும். ஆனால் அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது கண்டுபிடிச்சிடும். ஓகே, நீ ரூடாக தான் பேசுகிற, இல்லை சர்காஸ்டிக்காக பேசுகிற அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டிடெக்ட் லைக் சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கும். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட பிராண்டோட பேர் ஏன் ஜெனெக்ஸ் ஏஐன்னு வச்சிங்க? ஒருவேளை ஜென்சியை
ஜென்சி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும்னு வச்சிங்களா? இல்லை நீங்களே சொல்லிட்டீங்க ஆல்ரெடி வந்து இது ஒரு ஃபேப்லி மாதிரியான ஒரு டூலு, ஜாப்பியர் மாதிரியான ஒரு டூலுன்னு சொல்லிட்டீங்க. பட்டு இந்த பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜெனக்ஸ் ஏஐ. அது சொல்கிறதுக்கே நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா ப்ரோ? எங்கள் டீமில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இந்த பேருக்கு வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க ப்ரோ. ஏன் ஜெட்ல போடுறோம், ஏன் மற்ற லெட்டரில் இருக்கக்கூடாதா, ஜென் எக்ஸா ஏஐ லைக் ஜென்ஸாயின்னு படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரியனையோ ஜப்பான்லேயோ எனக்கு இது ட்ரேட்மார்க் வேறு பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பேரை. நான் வலுக்கட்டாயமாக இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த கன்வின்ஸ் பண்ணேன். ஜென்எக்ஸ் ஏஐக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ரீசன்லாம் இல்லை, ஜாலியாக பேசும்போது ஜென் வந்துச்சு. எக்ஸு நான் வந்து கூட சரி அந்த எலான் மஸ்க்லாம் பார்க்கும்போது சரி எக்ஸ் உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே, ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். சரி அதாண்டு ஏஐக்குள்ளே வரனால ஏஐ வச்சா. ஸோ இந்த மாதிரி கொலாபரேட்டிவாக கொண்டு வரும்போது ஓகே ஜென்எக்ஸ் ஏஐ சிம்பிள், இவ்வளோதான். வந்து ஏஐ அப்படின்னு ஏஐன்ட்டு உள்ளே வந்துருச்சு ப்ரோ. சரி நீங்கள் பார்த்தா என்னை அல்பத்தனமாக யோசிப்பீங்க. .ai டொமைன்ஸ் எல்லாம் காஸ்ட்லி ப்ரோ. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக .ai டொமைன்ஸ் எல்லாம் காஸ்ட்லி. எதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு செலவு பண்ணிட்டு நான் .ai வாங்கிட்டு ஸோ ZenXAI.io அப்படி போய்கிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பெரிய எதுவும் ரீசன்லாம் கிடையாது பேர் வைக்கிறதுக்கு. ஆனால் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜெனக்ஸ் ஏஐ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. சில பேர் ஜென்சாயின் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஜென்சாய் அதுவும் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அது ட்ரேட்மார்க்கில் அடிச்சிருவானுங்க ப்ரோ. இனி ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருப்பீங்க, நிறைய வாய்ஸ் ஏஜென்ட் கொடுத்துருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னா அது என்ன இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்ததில்ல? ஹெச்ஆர். நான் எல்லோரும் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் சொல்லுவாங்க, பட் நான் ஹெச்ஆருக்கு சொல்கிறேன். ஹெச்ஆரோட லேயர் 1 ஃபில்டர். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கால் வருது அப்படின்னா ஹெச்ஆர் மேக்ஸிமம் ஃபஸ்ட் லேயர் ஃபில்ட்ரேஷன் அப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ரீலோகேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ஒரு ஸ்டாண்டர்டாக 7 கொஸ்டின் தான் இருக்கும் கரெக்டாக. பேர் மினிமம் ஸ்டாண்டர்டாக 7 கொஸ்டின் இருக்கும். லேயர் 1 டெலிஃபோனிக் இன்டர்வியூ. கண்டிப்பாக ஒரு ஹெச்ஆருக்கு வந்து ஒரு லீடு ஜென்ரேட் பண்ணி எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், மினிமம் ஒரு வேகன்சிக்கு வந்து 200-250 வந்துடும். பட் அதெல்லாம் கால் பண்ணி பேசுறதுல ரொம்ப ரிஸ்க். 7 கொஸ்டின் இருக்குமா, அந்த 7 கொஸ்டின் ரிப்பீட்டேட்டிவாக கேட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த டைமுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க ஃபார் இன்டர்வியூ, இந்த டைமுக்கு நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க. சில பேர் பெரிய கன்சர்னாக இருந்துச்சுன்னா லைக் கன்சர்னாக இருந்துச்சா இந்த டைமுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன கன்சர்னாக இருந்தால் நீங்கள் எந்த டைமுக்கு அவைலபிளாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இதுதான் மாறும். ஸோ அந்த இடத்துல அந்த லேயர் 1ஐயே நம்ம சாப்பிட்றலாம். ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், மல்டிலிங்லேயும் இருக்கும். அவங்க வந்து இன்டர்வியூ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் இருக்க பர்சன் ரிப்ளை பண்ணி தான் ஆவாங்க. ஹராம்சேயாக ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் கத்த மாட்டாங்க, அவங்ககிட்ட போய் கோவப்பட்டு பேச மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் அன் இன்டர்வியூவர். அந்த ஃபீல்ட் இட் கோயிங் டு பி ஹியூஜ், லைக் வேறு லெவல் இம்பேக்ட் பண்ணும் ஹெச்ஆர். அந்த ஹெச்ஆருக்கு அப்புறம் உள்ளே போகிறது வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஹெச்ஆர் லைக் இன்டர்வியூர் வந்து வீடியோ கால் இருந்துட்டு போவோம். சில பேர் வந்து வீடியோ காலையே க்ளோன் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம், அது அடுத்ததுக்கு வரலாம். நம்ம க்ளோன் பண்ணி அவங்களே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்க வைக்கிறாங்க. ஸோ நிறையா சூட்ஸ் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, நிறையா சூட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் தட் லேயர் 1 ஃபில்ட்ரேஷன் எஸ் இட் கேன் பி டன் பை ஏஐ டெலிகாலிங். அதுக்கப்புறம் நான் ரியல் எஸ்டேட் வரேன், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு, இன்கமிங் புக்கிங்ஸ்க்கு வருவோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக லைக் ஆக்சுவலி நான் இது வந்து பிச் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர்த்துக்கிட்ட. எனக்கு கரெக்டான பர்சன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்டான பர்சன். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்களுக்கெல்லாம் வந்து query கால்ஸ் வரும். கரண்ட்டு கட் ஆயிடுச்சுப்பா, இங்கே கட் ஆயிடுச்சுப்பா, இங்கே கட் ஆயிடுச்சுப்பா, query கால்ஸ் வரும். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வி கேன் இனிஷியேட் அன் ஏஐ. அது பண்ணலாம். இது தமிழ்நாடுக்குன்ட்டு இல்லை, எந்த ஸ்டேட் போர்டு லைக் எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருந்தாலும், என்ன டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே query கால்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் கால் பண்ணுறேன், எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ட்ராக் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியுமான்னு தெரியல. அதெல்லாம் பப்ளிக்காகவே காட்டலாம். அண்ட் இதெல்லாம் மெயின். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனில் ஏஐ கற்றுக் கொடுத்து உங்களுக்கு எஜுகேஷன் ஆகினீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் எக்யூப் ஆவாங்க.
இந்த ஃபீல்டெல்லாம் வந்து ப்ரோ இன்கார்பரேட் பண்ண முடியாத ஃபீல்டு நீங்கள் தேடலாம் ப்ரோ, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து என்னோட டாப்ல இங்கெல்லாம் என் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஹெச்ஆர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எம்பிஏ பார்த்தா நிறைய பசங்க ஹெச்ஆர் தான் படிக்கிறாங்க, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த ஃபர்ஸ்ட் லேயரை தாண்டி உள்ளே போய் கேட்குற கேள்வி அங்கே ஹெச்ஆர் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் 10 ஹெச்ஆர் இருப்பாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து 2 ஹெச்ஆரே போதுங்களே. எங்கள் கம்பெனிலேயே ஒரு ஹெச்ஆர் தான் இருக்காங்க. எங்கள் லேயர் 1 ஃபில்ட்ரேஷன் சில டைம்ஸ் நாங்களே பண்ணுறோம், சில டைம்ஸ் நாங்கள் வந்து எங்கள் ஏஜென்ட்டு போய் பேச வச்சுருவோம். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலையை நாங்களே பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹெச்ஆரோட மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸிலியே இருக்கும். ஓகே சூப்பர் பிரதர். ஸோ கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக போகலாம் சரிங்களா? ஏஜென்டிக் ஏஐயும் வாய்ஸ் ஏஜென்ட்டும் ரெண்டுமே ஒன்று தானுங்களா, இல்லை ஏஜென்டிக் ஏஐ கீழே தான் அதெல்லாம் வருங்களா? ப்ரோ இப்போது ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கும் இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து லைக் உங்கள் குழந்தை ஏதாச்சும் லைக் நீங்கள் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அம்மா வந்து போய் சாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்து எழுதிட்டு வர சொல்லுவாங்க. கரெக்டாக நாம் என்ன சொல்லுவோம், அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்துடும். கரெக்டாக அது வந்து ஆட்டோமேஷன் பிரதர். ஓகேவா, லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே வாங்கிட்டு வந்தால் அது ஆட்டோமேஷன். ஏன்னா இருக்கிற வேலையை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருந்தால் அது ஆட்டோமேஷன். ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்ட்டு வரதுனா லிஸ்ட்டு இருக்கிறத தாண்டி நான் சுயமாக எனக்கு சரி நான் காலையில் பார்த்தேன் பால் இல்லாமல் இருந்துச்சு அதையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ். ஓகேவா, நான் அந்த ஏஜென்ட்டுக்கு ஏஐ அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த பால்னால நான் வந்து தயிர் கடையெல்லாம் அதையும் நான் வந்து சேர்த்து நான் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஒரு ஏஐ ஏஜென்ட்னால மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் லைக் சப்போர்ட் ஏஜென்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டே இருந்தால் அதுதான் ஏஜென்ட்டுக்கு ஏஐ. சூப்பர். அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஏஜென்ட் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட்டிவாக பல ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் ஏஜென்டிக் ஏஐ. ஓகே, அதுக்கு கீழே தான் அந்த வாய்ஸ் ஏஜென்ட்டு. அது வாய்ஸ்ன்னு ஒரு பேஸ் வச்சுக்கிறேன், வாய்ஸ் கீழே ஒரு 10 ஏஜென்ட் ஒர்க் ஆச்சுன்னா அது வாய்ஸ் ஏஜென்ட், அவ்வளோதான். சிம்பிள். லைக் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த ஏஜென்டிக் ஓஎஸ், அந்த ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுன்றதே ஒரு ஏஜென்ட் வந்து சொல்லிச்சுன்னா அது ஏஜென்டிக் ஓஎஸ். இல்லை அது வந்துருச்சாங்க பிரதர், ஏஜென்டிக் ஓஎஸ் வந்துருச்சுங்களா? பார்க்கல, நானும் சர்ஃப் பண்ணி நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் நான் ஹார்ட்லி சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் இருக்குது, பப்ளிஷர்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. நானும் அதை பார்த்து சரி ஓகே இது யாராச்சும் பண்ணுவாங்க தட்டி தூக்கிடலாம் வேறாமல் ப்ரோ, அந்த மண்டேலாம் அங்கே இருக்குது ப்ரோ. ஸோ அவ்வளோ லைக் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு கம்பெனி எனக்கு ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ எங்கள் கம்பெனி ஃபுல்லாக பூட் ஸ்டாப்டு, ஏதாச்சும் கம்பெனி எங்களுக்கு ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டு இது எங்களுக்கு ஒரு மாடல் நீ யாருமே திங்க் பண்ண. ஆக்சுவலி நுண்ணறி லேப்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க, லைக் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அவர் பேர் மறந்துட்டேன் நான். அவருக்கு வந்து நான் ஒரு ஈவெண்ட்டில் போனப்போ இதை பற்றி பேசினார். ஐ ஃபெல்ட் லைக் வாவ், கோயம்புத்தூர்லேயே எனக்கு ஒருத்தங்க இதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா டெக் சைடில் பூரா இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ எப்படி அந்த ஒரு காலத்தில் கிரிப்டோ பிட்காயின் வரப்போகுதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி தான் இது இப்போ வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி 5 to 10 years கன்ஃபார்மாக அதெல்லாம் நிஜத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். விண்டோஸ்லாம் அடிச்சு தூக்கிடும்னு நினைக்கிறேன். அவங்களாம் அப்கிரேட் ஆயிடுவாங்க ப்ரோ, விண்டோஸ்லேயே ஏஜென்டிக் ஓஎஸ் வந்துடும், லைக் மேக் ஓஎஸ்லேயே ஏஜென்டிக் ஓஎஸ் வந்துடும், அவங்களாம் அப்கிரேட் ஆயிடுவாங்க. சிம்பிள். எப்படி மார்க்கெட்டை விட்டு கொடுப்பாங்க? ஓகே பிரதர், நம்ம ஒரு டெக்னிக்கல் கொஷின் இது. இப்போ வந்து ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் ஒன்று பில்டு பண்ணுறீங்க, இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கும், எப்படி பில்ட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம நார்மலாக யோசிக்கிறோம், எப்படி அது ஒரு ஃபோன் பேசுனா இது பேசுதே நம்மக்கிட்ட, எப்படி இது பேசும், எப்படி அந்த இதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, இது ஹியூமன் மாதிரியே பேசுது எப்படி ட்ரெயின், அதுக்குள்ளே என்ன டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்குது? வாய்ஸ் ஏஜென்ட் பேசுது அப்படின்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று எஸ்டிடி டிடிஎஸ் மெத்தடில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எஸ்டிஎஸ் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இந்த எஸ்டிடி அப்படின்னாலும் டிடிஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு என்ன மெத்தடு, ஸ்பீச் டு ஸ்பீச், நான் என்ன பேசுகிறேன்னா அப்படியே எனக்கு ஸ்பீச்சாகவே திருப்பி ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது கலோக்கியலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் 2 யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிஃபோனி ப்ரொவைடர்ஸ், க்ளவுட் டெலிஃபோனி ப்ரொவைடர்ஸ் வேணும் நம்மளுக்கு. க்ளவுட் டெலிஃபோனி ப்ரொவைடர்ஸ் யார் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு லைக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பாட்காஸ்ட்டில், டுலியோ இருப்பாங்க, எக்ஸோட்டல் இருப்பாங்க, பிலிவியோ இருப்பாங்க, இவங்களெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யார் மெயினாக தேவை, வாய்ஸ்க்கு வந்து யார் இருக்கா, 11 லேப்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாரி மர்ஃபே இதெல்லாம் இருக்காங்க.
ஜென் வாய்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் ப்ரமோஷன். ஜென் வாய்ஸ் வாய்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அங்கேயும் நாங்கள் வாய்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து லோவர் காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி 11 labs விட எனக்கு தெரிஞ்சு 50% காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். தம்பி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நம்ம இவ்வளோ நாள் இதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் 11 labsக்கெல்லாம். அதனால் எங்களுதையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக நாங்கள் கொடுப்போம். சூப்பருங்க. ஓகேவா? ஸோ அந்த தமிழ் சப்போர்ட் இருக்குங்களா? என் தமிழ்லாம் நீங்கள் கேட்கலாம், ஜாலியாக இருக்கும். லைக் ஈவன் ஐ கேன் கிவ் யூ டெமோ ஆஃப்டர் தட். மல்டிலிங்குவல் எல்லாமே நம்ம பண்ணுறோம். சரி, ஓகே, ப்ரொமோஷன் முடிச்சிட்டேன். ஓகே, கண்டென்ட்டுக்கு வரேன். ஸோ எய்தர் எஸ்டிடி ஆர் டிடிஎஸ் ஆர் எஸ்டிஎஸ் மெத்தடில் பண்ணலாம். அதுக்கப்புறம் க்ளவுட் டெலிஃபோனி வேணும். அதுக்கப்புறம் வாய்ஸஸ் வேணும். அதுக்கப்புறம் டேஷ்போர்டுங்க கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா எய்தர் நீங்கள் டோட்டலாக ரேக் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துலேருந்து புல் இன் பண்ணி கூட இதை நீங்கள் பண்ணலாம். மெயினாக ஸ்ட்ரக்சருக்கு இதுதான் தேவை. இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும். ஓகே, இந்த ரேக்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அப்படின்னா என்ன ரேக்? ரேக்னா வந்து உங்கள் மெமரி பேஸ் மாதிரி. இப்போ நான் என்ன பேசுகிறேன், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு ஏஜென்ட் கூட பேசுகிறேன் அப்படின்னா அதோட மெமரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு திருப்பி நான் உங்ககிட்ட இதை தான் பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பேசணும் இல்லையா, அதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் அந்த டூல். சூப்பர், எக்ஸலண்ட்டுங்க. நல்ல ஒரு பாட்காஸ்ட் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து நிறைய கொஷின் கேட்கணும்னு தோணுது. பட்டு நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் அதில் புதுமையாக ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க. ஏஜென்ட்டுக்கு ஓஎஸ்ங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. ப்ரோ இதெல்லாம் நீங்கள் லைக் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் வெஸ்டர்ன் பப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் சிம்பிள். நான் வந்து பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். ஆப்வியஸ்லாக நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா முக்கால்வாசி பேத்துக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த டூல், ஏன்னா இந்தியன் ஸ்டார்ட் அப். அந்த டூலில் நான் வந்து இஷ்டத்துக்கு பேசுவேன். அதுக்கிட்ட நான் வந்து லைக் ஒரு டாப் 1% எப்படி உங்க கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் இன்புட்ஸ் தருவேன், அவங்க கூட பேசினா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணுன்னா நான் என்னென்னலாம் இன்புட்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் பேசணும், ஸோ அப்போ அவங்க வந்து எப்படி உன்னை மதிப்பாங்க, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் அது கூட பேசுனீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரியே நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணலாம் டெக்னிக்கலி. சூப்பர் பிரதர். இனி ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்க போகிறேன். என்ன டஃப்பான கொஷின்னா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் ஜாப் மார்க்கெட் எப்படி பிரதர் இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது ப்ரிடிக்ஷன் ஏதாவது வச்சுருக்கீங்களா? நீங்கள் தான் ஏஐ நிறையா பண்ணுறீங்களே. நீங்கள் ஏஐக்கிட்டே இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இப்போது லைக் உங்களுக்கு வந்து இப்போயே எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இப்போ நானே சொன்னேன், டெலிகாலர்ஸை வந்து அவுட் ஆஃப் 10 வந்து நீங்கள் 7 லைக் 6 to 4 எலிமினேட் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஜாப் மார்க்கெட் போயிடுச்சு. கரெக்டாக அட் த எண்ட் வந்து நீங்கள் வந்து வேர்வை சிந்தி ஹார்ட் ஒர்க்கு லைக் அந்த மாதிரி ப்ளூ கலர் ஜாப்ஸ் டெக்னிக்கலி அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐ ஹார்ட்லி பிலீவ். ஏற்கனவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைக் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ்க்கு உண்டான பேரெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்கிற ஒரு ரோல்லாம் நான் பார்த்ததே இல்லை. புது ஜாப் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும். லைக் ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட்ன்றது நான் பார்த்ததில்ல. அதான் பிரதர், நான் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன். ஐ திங்க் ஸோ ஹிந்து எடிட்டோரியல் நினைக்கிறேன். என்னென்னா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வர வேண்டிய 80% ஆஃப் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இனி வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ புதுசாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க வேலையில் என்ன ஆகும், அதான் ரீப்ளேஸ். லாஜிக் கரெக்ட். இப்போ நானே ஏஐ வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுன்னு அடிங்க, ஹார்ட்லி நீங்கள் பொறுக்கி எடுத்துடலாம், இத்தனை பேர் தான் இருக்காங்கன்ட்டு. இப்போ நான் இதில் ட்ரெயின் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் வரவங்களெல்லாம் கம்பெனிஸும் இது யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் வாய்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை எடுக்கிறதுக்கு. புதுசாக உங்களுக்கு ஒர்க்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அது இப்போ வந்துச்சா இல்லையா? லாஜிக். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு வச்சுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் 2010 2012 கரெக்டாக அப்போ தான் ஸ்கூல் முடிக்கிறேன். அப்போ வந்து அது பீக்கில் இருந்தது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், லிட்ரலி நான் பார்த்துருக்கேன். எங்கள் லைக் பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கேட்கும்போது தேவர் ஆஸ்கிங் 1 lakh 2 lakh per month அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். லைக் அந்த 14-15 அந்த டைம் பீரியடில் per month ஏஜென்சி கொடுக்குறக்கு இந்த போஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி டியூன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ அப்படியே வந்து இப்போ எப்படி இருக்குது, நேம்டு லைக் பேனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நேம்டு பேனர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் போகுது. மற்றவங்களாம் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மார்க்கெட் இப்போ வந்து தடிக்கு விழுந்தால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்ற மாதிரி ஆகுது. இப்போ அதே அடுத்தது நம்ம போகிறோம் அப்படின்னா ஏஐக்கும் அதே நிலைமை தான். இப்போ ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சி இப்போ ஒரு ஹார்ட்லி ஒரு 10 பேர் சொல்லலாம். ஒரு 10 பேர் நீங்கள் பொறுக்கி எடுத்தால் 10 பேர் எடுக்கலாம்.
இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டீங்க அப்படின்னா 100 பேர் ஆகும், 1000, 2000 அப்படி. அது வந்து அப்படியே என்ன சொல்ல டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக மாறும் தான் சொல்கிறீங்க. புது வேலைகள் வர ஆரம்பிக்கும், அந்த வேலைக்கு அடாப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. அதான் சொன்னேனே, உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணி வேலை செய்ய தெரிஞ்சால் நீங்கள் பொழைச்சிப்பீங்க. ஏங்க எங்கள் பாட்டி யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே என்னங்க எக்ஸ்பிளைன். ரைட். பிரதர், என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏஐ அப்படின்னு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. புதுசாக இப்போ ஏஜிஐன்னு ஒன்று பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன ஏஜிஐன்னு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க? அது வந்து ஏஐக்கு காமன் சென்ஸ் வச்சிங்கன்னா அதுதான் ஏஜிஐ. சேலமில் ஒரு ஈவெண்ட்லாம் இது எக்ஸாக்டாக இதை பற்றி பேசிடு. ஏன்னா வந்து இது நான் சின்ன கிரெடிட்ஸ் கொடுத்துட்றேன். நாகேஷ்ன்னு சொல்லிட்டு நாகேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அவர் இதை பற்றி பேசும்போது அவர் ஒன்று சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ சூப்பர் ஸ்டார் தெரியுமா, அந்த மாதிரி தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் கொடுத்தாரு. அதுலேருந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ எந்திரன் படம் பார்த்துருக்கீங்களா? சிட்டி வந்து ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் போகும்போது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் எரிஞ்சிரும். அந்த அந்த லைக் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பொண்ணு வந்து அஷேமில் ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க. கரெக்டாக அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு அது வந்து ஏஐ. நீ போடுனா போட்டுருவான். ஏஜிஐ சனா மேலே காதல் வரும், அது ஏஜிஐ. சிம்பிள். இமோஷனல் சென்ஸ், காமன் ப்ளஸ் இமோஷனல் சென்ஸ், அவ்வளோதான். அதான் ஏஜிஐ. இப்போ நான் வந்து என்னோட கம்பெனிலேயே நாங்கள் எங்களோட பிச் டெக்லேயே நாங்கள் வந்து விஆர் ஏஜிஐ ஃபார் வாய்ஸஸ்ன்னு தான் சொல்லிடுவேன். சூப்பருங்க. ஏஜிஎல்லாம் வந்துச்சுன்னா என்ன எப்படி இந்த உலகம் இருக்கும் நினச்சே பார்க்க முடியல ஆக்சுவலாக. இப்போது லைக் எனக்கு வந்து நார்மலாக பேசி இப்போ எனக்கு வந்து கால்ஸ் பண்ணுவாங்க. லைக் பசங்க வந்து ப்ரோ அண்ணா டெஸ்ட் பண்ணுங்கண்ணா, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தினம் ஏஐ கூட பேசி எனக்கு வந்து லிட்ரலாக ஏதாச்சும் ஒரு டெலிகாலர் பேசும்போது லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் திங், லைக் ப்ளீஸ் கனெக்ட் டு யுவர் ஹியூமன் ஏஜென்ட் அப்படின்றேன். சார் நான் தான் சார் பேசுகிறேன். இல்லை உன் சிப்பீரியர் நீ கனெக்ட் பண்ணுற, எனக்கு புரியுது நீ என்ன பேச வருவ கடைசியில். ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடுது எனக்கு. லைக் நீங்களும் ஏஐ கூட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா நியூ மார்க்கெட்ஸ் வருது ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஆஸ் தெரப்பி வந்திருக்கு. நீங்கள் வந்து கவுன்சிலர்கிட்ட போய் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், அதை வந்து ரொம்ப லைக் டிபேட் பண்ணிட்டுருக்காங்க. அது ரொம்ப பேடு, இது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. பட் அப்படியும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டாய்ஸ் வந்து ஏஐயாக பேசி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வருது. ஏகப்பட்ட மார்க்கெட் நியூவாக ஓப்பன் ஆகும் ப்ரோ. ஸோ இது எல்லாமே இமோஷனல் கனெக்ஷன் தான். ஸோ அதுதான் ஏஜிஐங்கிறீங்க. சூப்பர். முதல்ல வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு டெடி பேரோ ஒரு சின்ன ஒரு ஃப்ளஃபி பொம்மையோ வச்சு தூங்கிட்டு இருக்கும். அப்போ அதே மாதிரி ஒரு ஏஐ கூட வச்சு அது கூடயே வளரும். ஓகே, இனி ஒரு கொஷின் கேட்குறேங்க. இப்போ நான் வந்து ஒரு அகாடமி வச்சுருக்கேன். இந்த அகாடமியில் வந்து உங்களோட வாய்ஸ் ஏஜென்ட் ஏதாவது வைக்க முடியும்னா, இந்த ப்ராசஸ்க்கு இதை வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ அப்படின்னா என்ன ப்ராசஸ் சொல்லுவீங்க? சரி, நான் அதுக்கு முன்னாடி 2-3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். சரியா? உங்களுக்கு எவ்வளோ லீட்ஸ் வருது? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்களே. தோராயமாக ஒரு 500 to 1000 வச்சுக்கிறேன். சும்மா வச்சுக்கிறேன். 1000 லீட்ஸை எத்தனை டெலிகாலர் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் 1000 லீட்ஸ் வந்து ஹாட் லீட்னு பார்த்தீங்கன்னா 5-10 தான் இருக்கும். கரெக்டாக லைக் மேபி 5% இருந்தாலுமே உங்களுக்கு ஓகே தான். சரிங்களா? 5% வச்சுக்கிறேன். இந்த 1000 நான் ஒரே நாளில் அடித்து முடிச்சு அந்த இடத்துல லேயர் 1 ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் நான் வைக்கலாம். அதுக்கப்புறம் அது போக நான் வாட்ஸ்அப்பில் லீட் நர்ச்சர் பண்ணுறதுக்கும் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1000 கஸ்டமரில் 100 பேர் எனக்கு இன்றைக்கி சேல் ஆவான் அப்படின்னா, மீதி இருக்க 900 பீப்புளும் எனக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் சேவ் ஆவான். அன்றைக்கி வர வரைக்கும் அவனுக்கு என்றைக்காச்சும் அவனுக்குன்ட்டு நம்ம ஒரு பெயின் பாயிண்ட் வந்து போயிட்டே இருக்கணும். அந்த லீட் நர்ச்சரிங் பண்ணுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? லீட் நர்ச்சரிங் ஆசன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ச் வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக? ஏன்னா நான் லீட் என்கொயரி பண்ணியிருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு என்னென்னலாம் விற்பீங்க? வாட்சோட கவர் விற்கலாமா, வாட்சோட டெம்பர் விற்கலாமா, வாட்சோட சார்ஜர் விற்கலாமா, இந்த 3 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஏஐ யூஸ் பண்ணி. அட் த எண்ட் அவன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வாங்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ருபீஸ்க்கு வரேன் அப்படின்னு, 1000ல் 900 இருக்கான்னா 900ல் எய்தர் நீங்கள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம், வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், அதில் ஏதாச்சும் ஒன்று திணிச்சிடலாம். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெயின் பாயிண்ட் அங்கே ஹிட் ஆகும். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, நம்மக்கிட்ட 20 கோல்டு காலிங் பண்ணுறதுக்கு 20 பேர் இருக்காங்களே, அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ. லைக் ஸ்விக்கிக்கு போகிறாங்க, ராப்பிடோ போகிறாங்க. நான் ஒரு இடத்துலலாம் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் தான் என்னால் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து பூட் ஸ்ட்ராப்டு, நான் ஃபண்டிங் கம்பெனி வாங்கினா என்னாலையும் கொடுக்க முடியும். இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சேலரி கம்மியாக இருக்கா ப்ரோ, நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி அங்கே நல்லா ஏர்ன் பண்ணுறேன்.
அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. ரேப்பிடோ இல்லைங்க, சேலரிங்கிறத தாண்டி இந்த ஏஐ வந்துருச்சுன்னா என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியது இல்லைங்க. அது வந்து ஒரு மெஷின். அதுக்கிட்ட ஒரு அல்காரிதம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சிடும். இதே நம்ம பசங்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி 100 தடவை அவனை ஃபாலோ பண்ணாதான் செய்கிறான். பட் இது பெனிஃபிட் தானே என்னை பொறுத்த வரைக்கும். அடித்து நோத்திரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லீட்ஸை நான்லாம் வந்து என் லீட்ஸை தொட்டதே இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராப் பண்ணுறோம். அங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவே நான் வந்து கர்டசி கால் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே ஃப்ளோவே போகும். நான் வந்து உட்காரணும் அப்படின்னு நினச்சேன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் உட்காருவேன். எனக்கு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க. என்னோட கன்ஃபார்மாக இம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு செட்டு. ஆப்ரேஷன்ஸில் தான் என்னோட மெயின். ப்ரொப்போசல் சென்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷன், ஓகேங்களா. என் ஆடிட்டருக்கு நான் எடுத்த பில்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன். அங்கே வந்து என் அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கும் ஐ ஹவ் செட்டட் ஃபார் அன் ஆட்டோமேஷன். எங்கள் கம்பெனிலே கிட்டத்தட்ட 37 ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஐ கேன் ப்ரவுட் டு சே லைக் ஐ எம் அ டீம் சைஸ் ஆஃப் 24 ப்ளஸ் என்னோட 37 ஏஜென்ட்ஸ் தான் எனக்கு வேலை செய்யுது. நான் இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னோட கம்பெனியில் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்ட்டு. நீங்கள் நினைப்பீங்க உங்கள் கம்பெனியில் இருக்க டெலிகாலிங் ஏஜென்சி வேண்டாப்பா. ஆனால் என் ஏஜென்ட்ஸில் ஒரு ஏஜென்ட் வந்து என்னையவே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதான் சொன்னேன், என் பெர்ப்ளெக்சிட்டி லைக் நீங்கள் என் பெர்ப்ளெக்சிட்டியோட சாட் பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் என்னெல்லாம் யோசிச்சிருக்கணும் அது எனக்கு சொல்லும். நானும் என்னோட இன்புட்ஸ் கொடுப்பேன். ஸோ அது ஈஸியாக ரெப்ளிகா பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஃபவுண்டரே ஒரு ஏஜென்ட் வச்சு அதுக்கு கீழே ஒரு 4 ஏஜென்ட் சுப்பீரியர் வச்சு அதுக்கு கீழே ஒரு 40 வச்சு அதுக்கு கீழே ஒரு 400 வச்சு ஒரு D2C பிராண்டே நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு எக்யூப்டாக இருக்குது. நாங்கள் அதுதான் இப்போ R&D பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து சூனாக லான்ச் ஆச்சுன்னு வைங்களேன். நாங்கள் வந்து இது தாண்டா மார்க்கெட்டு, உங்களுக்கு வேணும்னா லைக் நீங்கள் வந்து இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் சும்மா இருப்பேன், என் ஏஜென்ட் போய் சம்பாரித்து காசு எடுத்துகிட்டு வரும், நான் வச்சு செலவு பண்ணுவேன். ஓகே, ஒரு 2-3 கொஷின் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சில கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவீங்க? பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ண சொல்லுவாங்க ப்ரோ. ரிசர்ச்சுக்கு தரமாக இருக்கும். நான் மற்ற டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கனால பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் வந்து பப்ளிகேஷன்ஸ் அதை படிக்க தான் எனக்கே ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னா பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ண சொல்லுங்கள். லைக் தட் இஸ் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் நான் ZenXAI இருந்தாலும் அது ப்ரொமோட் N8N. அது வந்து லைக் லோக்கல் ஹோஸ்ட் லைக் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அது என்னோடதை விட ஓப்பன் சோர்ஸ் தான். அதுவும் என்னோடதை விட ரொம்ப நல்ல நிறையா ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இப்போதைக்கு தான் இப்போ N8Nலாம் 1ல் வச்சேன்னா 15, 16 அந்த ரேஞ்சில் தான் வைப்பேன். ஏன்னா நாங்களே இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ அந்தளவு ஃபீச்சர்ஸ் தான் எங்ககிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ அதை நான் சொல்லுவேன் கம்பேரிட்டிவ் லைக் யூ ஹேவ் டு பி ஹானஸ்ட். இல்லைனா வந்து டேய் ZenXAI இருக்குப்பா நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். So I suggest if you are a student, go with Perplexity, commit yourself and go with N8N, learn that stuff. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் ஆட்டோமேஷன் தெரியாமல் நீ எதுவுமே பண்ண மாட்டேன். தேர்ட், ஏதாச்சும் ஒரு வைப் கோடிங் கூட டெவ் டூவில் படிச்சிருங்க. ஏதாச்சும் ஒன்று, எய்தர் கர்சர், ரெப்லிட் ஆர் எமர்ஜென்ட் ஆர் மெட்டா ஜிபிடி படித்து நீங்கள் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு டிப்ளாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறீங்க, ரைட்? இனி ஒரு கொஷின் கேட்குறேன். எந்தெந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனர் யூஸ் பண்ணணும்? ப்ரோ சிக்கலே அவங்கக்கிட்ட தான் ப்ரோ. ஏன் அப்படின்னா நம்ம டூல்ஸ் நிறையா சஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அவங்க என்ன கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து. இப்போ மார்க்கெட்டிங்க்கு அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்புன்ட்டு நீங்கள் தனியாக எடுத்திங்கனாலே ஏகப்பட்டது இருக்குது. மெயிலுக்குன்னு தனியாக எடுத்திங்கனாலே ஏகப்பட்டது இருக்குது. நான் யாருக்காக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுறது N8N படிச்சிருங்க. இல்லை அப்படின்னா ZenXAI படிச்சிருங்க. சிம்பிள். ZenXAIலையும் அதே தான் இருக்கும். N8N பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்க்கு என்ன இருக்கோ அது தனியாக இருந்துடும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஆட்டோமேஷன் கண்டிப்பாக தெரியணும். இன்னும் சொல்ல போனால் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கும்போது உனக்கு வேலை தெரிஞ்சால் தான் நீ வேலையை வாங்க முடியும். அவள் வந்து எனக்கு என்ன ஆட்டோமேஷன் வேணும்னு எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிப்பேன். சேம் டெவ் டூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைக் பேசிக்காக நீங்கள் தேவையானதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாவை ஆட்டோமேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். கமெண்ட்ஸ், டிஎம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. சரி, எத்தனை பேர் மெனிசார்ஜ்க்கு எவ்வளோ காசு கட்டிக்கிட்டு இருக்காங்க? நாங்களே பண்ணிகிட்டு இருக்கோம். மெனிசார்ஜோட பெட்டர் டூல் இருக்குது, ரேபிட் டிஎம்னு ஒன்று இருக்குது. லைக் அதோட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் 60 to 80% அதோட கம்மி தான் இந்த ரேபிட் டிஎம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா பிகம் மெட்டாவோட டெக் பார்ட்னராக மாறிக்கோங்க. மெட்டாவோட டெக் பார்ட்னராக மாறி நீங்களே இன்டெகிரேட் பண்ணி நீங்களே அடிக்கலாம். சிம்பிள். நீங்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்வீக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லைக் SEO ஆட்டோமேட் பண்ணலாம்.
ஆப்வியஸ்லி லைக் அதுக்குன்னு நான் ஃபுல் பேக்லிங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுவேன்ட்டு இருக்கல. பேக்லிங்ஸ் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். பிளாக்ஸு, லிங்க்டின் போஸ்ட்ஸு இதெல்லாமே நீங்கள் ஆட்டோமேட் ப்ரோ சோஷியல் மீடியாவை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லா இடத்துலையும் ஒரு ஆட்டோமேஷன் உள்ள சொல்லிட்டு போயிடலாம். ஸோ கடைசி என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. பண்ண முடியும். ஆனால் லைக் 5 பேர் வேலை செய்கிற இடத்துல அதை 3ஆ 2ஆ மாற்றிடலாம். 5 பேர்த்துல 3 பேர் போயிடுவாங்க, 2 பேர் இருந்து வேலையை செஞ்சுக்கலாம். சூப்பர். ஓகே பிரதர், ஒரு லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஏஐ வந்து மஸ்ட் ஹாவ் ஸ்கில்லா இல்லை குட் ஹாவ் ஸ்கில்லா? மஸ்ட்டாக எல்லாருமே கற்றுக்கணுமா? யாராக இருந்தாலும் ஏஐ கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை 200% நீங்கள் சொல்லினாலும் அவங்களே கற்றுப்பாங்க ப்ரோ. ஓகே. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அங்கே இருக்க குழந்தைங்களே வந்து ChatGPT கிட்ட பேசுகிறாங்க. நார்மலாக வந்து அது ஏஐ கிட்ட ஏதோ சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா இப்போ வந்து கலோக்கியல் லாங்குவேஜும் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு இஃப் யூ வாண்ட் டு சஸ்டெயின் இன் திஸ் மார்க்கெட் யூ ஹாவ் டு லேர்ன் தட். நான் இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து நேராக தான் போய் பேசுவேன். ஃபோன் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. என்னோடய மார்க்கெட் சைஸே எனக்கு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் என் மார்க்கெட் என்ன ஆகும்னு யோசிக்கும் போது எனக்கு நிறையா காம்படிட்டர்ஸ் வருவாங்க. எல்லாமே யோசிக்கும் போது எல்லாமே வந்துடுவாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே நான் சம்பாரிச்சிடலாம் ஏஐ யூஸ் பண்ணி நான் பண்ணும்போது. லைக் இப்போது வந்து இது எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லலாம், 2015 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குது இப்போ ஏஐயோட ஸ்பேஸ். ஏஐ ஆஸ் அ சர்வீஸ், ஆஸ் அ ஸ்பேஸ். அப்போ நீங்கள் யாரெல்லாம் விட்டீங்களோ இப்போ வந்து தயவு செஞ்சு சம்பாதிச்சுங்க. இதை விட்டிங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷன்லாம் உங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நான் பார்க்காத சில விஷயங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் ரொம்ப க்யூரியஸான விஷயம் வந்து ஏஜென்டிக் ஓஎஸ். அதான் அந்த வார்த்தையை தான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்களை ரொம்ப ஹானஸ்ட்டாக சொன்னீங்க. உங்களதை பற்றி ப்ரமோட் பண்ணாமல் எஸ் இதுக்கும் மேலே நீ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய ஹானஸ்ட்டாக சொன்னீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த மாதிரிலாம் யாருமே சொல்கிறது இல்லை இப்போ. பட் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து ஏஐ தான் ஃப்யூச்சர் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டாக. பட் அது எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இட்ஸ் ப்ளஷர் இஸ் ஆல் மைண்ட். ஏன் அப்படி சொன்னால், நீ இந்த 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 பாட்காஸ்ட்டு இந்த பாட் இல்லைன்னா ஏஜென்டிக் ஓஎஸ் பற்றி இவ்வளோ பேசியிருக்க மாட்டேன். இந்த பாட் இல்லைன்னா எங்கள் பாட்டியை பற்றி பேசியிருக்க மாட்டேன். லைக் தெர் ஆர் ஸோ மச் இம்பேக்ட். லைக் இதெல்லாம் கேட்க லைக் எனக்கு உள்ளே இதெல்லாம் இருக்கு போல் உனக்கு உள்ளே அப்படின்ற மாதிரி வெளில வருது. ஸோ எக்ஸாக்ட்லி லைக் இன்னும் வருங்க. Just simple as that. And thank you so much for having me. Thank you so much.